ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோ வந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சுன்னா இந்த 4 பல்லுக்காரனுக்கு எண்ணெயை வச்சு விடலான்னு பார்த்தா என்னமோ பேசிக்கிட்டே இருந்தான். எண்ணெய் எடுக்கிறது பார்த்துட்டு அந்த டப்பா மேலேயே தான் அவனுக்கு ஒரு கண்ணு. எப்படியோ பிடிச்சி எண்ணெயை வச்சு விட்டுட்டு புதுசாக செடி எடுத்துகிட்டு வந்தார். நிறைய எடுத்துகிட்டு வந்தார் எங்கே கிடச்சிச்சின்னு சொல்லி. இந்த செடி அந்த இடத்துக்கு அழகாக இருக்குல்ல, அழகாக இருந்த கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்புறம் காலையிலேக்கு தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எங்களுக்கு நேற்று வச்சுருந்த சாப்பாடு மீதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தயிர் போட்டு தாளிச்சிட்டேன். அப்புறம் மத்தியானத்துக்கு குடல் குழம்பு மட்டும் தான் வச்சேன். அது ஒன்றை மட்டும் வச்சு முடிச்சுட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு பாதி செடி நட வேண்டியது இருந்துச்சு, நடலை. அவர் செடி வாங்கி தரக்கு முன்னாடி செடி வாங்கித்தான்னு தொல்லை பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் செடி வாங்கிட்டு வந்த பிறகு சோம்பேறித்தனத்தினாலேயே அதை நடாமல் விட்டு காஞ்சே போச்சு. சரி இன்றைக்கி இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு யூடியூப்லாம் பார்த்தேன் எப்படியெல்லாம் கட்டிங்ஸை வர வைக்கணும்னு. இங்கே பாருங்கள், செம்பருத்தி தாளை தொங்கி போச்சு அதுக்கு. அப்புறம் அதையும் பிடுங்கி கட்டிங்ஸ் மாதிரி எடுத்துக்க சொன்னாங்க வீடியோவில். கட்டிங்ஸ் எடுத்து அலோவேரா ஜெல்லில் டிப் பண்ணி கொக்கோபட்டில் வச்சா வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பண்ணி கவர் போட்டு மூடி வைக்க சொன்னாங்க. ஒரு 14 நாளில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் 14 நாளில் வருதானே. செம்பருத்தியும் துளசியும் அப்படி வச்சுருக்கேன். பாதியை வந்து வெறும் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே இப்படி தான் ஃபோனுக்கு சார்ஜர் ஓடிட்டுருக்கு. எந்த ஸ்டாண்டுமே இல்லை. சரி ஸ்டாண்டை ஆர்டர் போடலான்னு சொல்லி மீஷோவில் போட்டிருந்தேன். இது சத்தியமாக சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள், இப்படி போட்டு ஒட்டி வச்சிட்டோம்னா இது ஒரு மல்டி பர்பஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம் போல். இப்படி ஃபோனையும் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஃபோனை கழட்டின பிறகு ஒயரை தொங்க விட தேவையில்ல, அந்த இதுலேயே அப்படியே போட்டுக்கலாம். சைடில் 2 ஹூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கீயும் மாட்டிக்கலாம். ரிமோட்டை தேடவே தேவையில்ல, அதிலே வச்சுக்கலாம். இதோ இங்கே ஒரு ஒயர் தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் மகாதேவ் அப்பப்போ ஊஞ்சல் ஆடிட்டு இருப்பான். அதை எங்கே வச்சு மேலே மாட்டி விடலான்னு சொல்லி தான் இதை வாங்கியிருந்தேன். இதை பாருங்களேன், இது இப்படி ஸ்டிக் பண்ணி ஒட்டி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி கேபிள் ஒயர் தொங்குச்சுன்னா அதை எடுத்து அதில் மாட்டி விட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, சார்ஜர் ஒயரை கூட மாட்டிக்கலாம் அதில். இதை வாங்கினதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் இதை ஒரு வாரமாகவே யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன்.